அடுத்தவங்கள ஏமாத்துறது எப்படி? அரசியல் பண்ணுறது எப்படி? அடுத்தவங்கள மேனிப்புலேட் பண்ணுறது எப்படி? அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எப்படி? இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு ஒரு புத்தகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்ல புத்தகம் இருக்குது. நல்ல புத்தகமா கெட்ட புத்தகமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு புத்தகமும் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற பல சிறைச்சாலைகளில் இந்த புத்தகத்தை தடை செஞ்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு வேளை சிறையில் இருக்கிற கைதிகள் படித்து அவங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டாங்கன்னா வெளியே எவ்வளோ பெரிய தவறுகளை அவங்களால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பயம்தான். அப்படிப்பட்ட புத்தகம் எது? எனக்கு ரொம்ப பிடிச்ச தி 48 Laws of Power அப்படின்ற ராபர்ட் கிரீன் எழுதின ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிற அடுத்தவங்களை ஏமாற்றணுன்னா, அரசியல் செய்யணுன்னா, மேனிப்புலேட் பண்ணணுன்னா நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய 48 விதிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த 48 விதிகளையும் சட்டுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், ரொம்ப மோசமான ரொம்ப ஒரு மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்ஸ் எல்லாம் மக்களுக்கு சொல்லித்தரானே அப்படின்னு கோவம் கூட உங்களுக்கு வரலாம். இது மோசமானதா நல்லதா கெட்டதான்ற ஆராய்ச்சியை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உண்மையான்றதை யோசித்து பாருங்கள். நம்மளை ஏமாத்துகிற, நம்மள்கிட்ட பொருட்களை விற்கணும்னு நினைக்கிற, நம்மள்கிட்ட ஏமாற்றி பணத்தை திருடணும்னு நினைக்கிற, நம்மள்கிட்ட அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இதெல்லாம் நடப்பில் இருக்கா அப்படின்னு சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. கடைசியில் இது நல்லதா கெட்டதா அப்படின்ற என்னுடைய பார்வையை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல் விதி, என்றைக்குமே உங்களுடைய மேல் அதிகாரியை விட நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி காட்டிக்காதீங்க. உங்கள் மேல் அதிகாரியை விட நீங்கள் புத்திசாலின்னு அவருக்கு தெரியவே கூடாது. நீங்கள் அவரோட புத்திசாலியாக இருந்தாலும் கூட அவர் கூட இருக்கிறப்போ அவரை விட உங்களுடைய புத்தி கூர்மை கம்மி தான் அப்படின்னு அவர் உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் மேல் அதிகாரி என்றைக்குமே உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய மேல் அதிகாரியை மட்டும் நம்ம பக்கச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வளரவே முடியாது. தற்செயலாக ஒருவேளை உங்களுடைய மேல் அதிகாரியை நீங்கள் பக்கச்சிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? நிறைய அரசியல் பார்த்துருப்பீங்க, உடனடியாக கட்சி தாவி தான் ஆகணும். உங்கள் மேலே அதிகாரியை பகைச்சிக்கிட்டு எவ்வளவு நேரம் அவர் கூட நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளவு மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களை ஒரு வேளை தற்செயலாக ஏதோ ஒரு நபர் உன்னோட மேலதிகாரியை விட புத்திசாலியாக இருக்கியே அப்படின்னு உங்கள் மேலதிகாரிக்கு நேராக சொன்னால், என்னோட புத்திசாலித்தனத்துக்கு காரணமே என் மேலதிகாரி தான், அவர் சொல்லி கொடுத்தது தான், அவரோட செல்ஃபில் இருக்கிற புத்தகங்களை படித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் எழுதின புத்தகத்தை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் கூட தொடர்ந்து பேசுகிறதுனால தான் எனக்கு இவ்வளோ அறிவே வந்தது அப்படின்னு எல்லா கிரெடிட்டையும் உங்கள் மேலதிகாரிக்கு கொடுங்க. மேலதிகாரியை அப்போ நான் தாண்டி போகவே கூடாதா அப்படின்னு கேட்டால், தாண்டறதுக்கான நேரம் அப்படின்றது வரும். அது வர வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி காத்து இல்லாமல் இப்போவே என் மேலதிகாரியே நான் புத்திசாலி அப்படின்னு நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா அங்கே உங்களுடைய அழிவு ஆரம்பம். பவருக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நண்பர்களை அதிகமாக நம்பக்கூடாது. அதே மாதிரி எதிரிகள் பயனற்றவர்கள் அப்படின்னும் நினைக்கக்கூடாது. நண்பர்களை அளவுக்கு அதிகமாக நம்பக்கூடாது. எதிரிகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நண்பர்களை நம்பக்கூடாதா? இவ்வளவு மோசமான விஷயத்தை பற்றி பேசுகிறியே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? நம்பிக்கை துரோகத்தை யாரால் பண்ண முடியும்? என்னோட எதிரியால் என்ன ஏமாற்ற முடியாது. எனக்கு யாரே தெரியாத ஒரு நபர் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய போகிறது கிடையாது. நம்பிக்கை துரோகம் செய்ய முடிஞ்ச ஒரே நபர்கள் நம்ம நம்பக்கூடிய நண்பர்கள் மட்டும்தான். இந்த உலகத்தில் பல பேருக்கு நம்பிக்கை துரோகம் தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படின்னா அதெல்லாம் அவங்க நண்பர்கள் தான் செய்கிறாங்க அப்படின்னா, அந்த துரோகம் செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களும் அவங்க நண்பர்களை முழுசாக நம்பியிருக்காங்க அப்படின்னா, பவருக்கு வரணும்னு நினைக்கிறேன்னா என்னோட நண்பனை முழுசாக நம்பினா நம்பிக்கை துரோகம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கேட்குறதுக்கு கடினமாக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த உலகத்தில் செய்யப்பட்ட அனைத்து நம்பிக்கை துரோகத்தையும் செஞ்சது நண்பர்கள் தான். அப்போ நம்மளுடைய நண்பர்களாலையும் அதை செய்ய முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால் எப்போவுமே முழுமையாக ஒரு நம்பிக்கையை அவங்க மேலே வைக்கக்கூடாது. எதிரிகள் அதற்காக நம்ம தூக்கி போடணும் அப்படின்றது கிடையாது. எதிரிகள்னாலே பயனற்றவர்கள் அப்படின்னு கிடையாது. எதிரிகள்னாலே அழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னும் கிடையாது. எதிரிகளை தான் உங்களால் சிறப்பாக பயன்படுத்திக்க முடியும். எனக்கு ஏதோ ஒரு கடினமான சூழல் இருக்குது, அந்த சூழலில் யாரை நம்புறதுனே எனக்கு தெரியல. ஒருவேளை எதிரியை அந்த நேரத்தில் நண்பனாக்கிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னா, எதிரியை புகழ்கிறது மூலியமாகவும், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறது மூலியமாகவும், அவனை மன்னிக்கிறது மூலியமாகவும் அவனை கடைசி வரைக்கும் நம்பத்தக்க ஒரு நண்பனை என்னால் மாற்றிக்க முடியும். போரில் நான் ஒரு எதிரியை கைப்பற்றிடுறேன், அப்போது அவனை கொல்றதுக்கான வாய்ப்பு என் கையில் கிடைக்கிது.
அப்போ கூட இவன் ஒரு மிகப்பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய போர் வீரன், ரொம்ப நேர்மையானவன், புறம் முதுகிட்டு ஓடாதவன், இவனை கொல்றது எனக்கு அசிங்கமாக இருக்குது, இவனை கண்டிப்பாக என்னோட அரசவையில் உயர்ந்த பதவியில் தான் உட்கார வைப்பேன், இப்படிப்பட்ட மனிதனை கொல்ற அளவுக்கு நான் மோசமானவன் இல்லை அப்படின்னு ஒரு வேளை சொன்னேன்னா அந்த மனிதன் என்னோட மிகப்பெரிய நண்பனாக மாறிடுவான். இவன் இவ்வளவு நல்லவனா, இவனுக்காகவா நான் போர் புரிஞ்சேன், இவனு கூட சேர்ந்து தானே நான் சண்டை செய்யணும் அப்படின்னு நினப்பான். நம்மளுடைய மிகப்பெரிய நம்பத்தக்க நண்பனாக மாறுவான். எதிரியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களை தொடர்ந்து நம்பாதீங்க. நம்ம மறைத்து வைக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னோடய இன்டென்ஷன் என்ன, என்னோடய நோக்கம் என்ன அப்படின்றத நான் மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும். என்றைக்குமே இதுதான் என்னோடய நோக்கம், இதுதான் என்னோடய ஃப்யூச்சர் பிளான் அப்படின்றத நான் வெளியே சொல்லவே கூடாது. எப்போ இதுதான் என்னோடய நோக்கம் அப்படின்னு நான் சொல்லிட்டேனோ சுற்றி இருக்கிற அனைத்து நபர்களாலும் அந்த நோக்கத்திற்கு எதிரான திட்டங்களை தீட்ட முடியும். முடிந்த அளவுக்கு என்னோடய நோக்கம் என்னன்றது வெளியே தெரியவே கூடாது. வெளியே தெரிய வேண்டியது என்னோட ரிசல்ட்ஸ் மட்டும்தான். எப்போ நோக்கத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது சுற்றி இருக்கிறவங்களால் அதை அழிக்க முடியும். அதில் நம்ம நண்பர்களும் உட்பட தான் முன்னாடி சொன்ன மாதிரி. சில சமயம் நீங்கள் இன்டென்ஷன்ஸை காட்டணும். ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், அரசியலில் நிற்க போகிறேன் அப்படின்னா என்னால் செய்ய முடியாத நிறைய வாக்குறுதிகளை நான் கொடுக்கலாம். அதை வெளிப்படையாக நான் சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் உண்மையாக என் கட்சியுடைய மேம்பாட்டுக்காக நான் சில விஷயங்களை செய்யணும்னு நினப்பேன். என்னோட பவரை தக்க வச்சுக்கிறதுக்காக சில செயல்கள் செய்யணும் அப்படின்னு நினப்பேன். அதை வெளியே சொல்லிடக்கூடாது. எப்போவுமே தேவையை விட கம்மியாக பேசுங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், தேவைக்கு அதிகமாக பேசாத அப்படின்னு. அது சரியான விதி கிடையாது. தேவைக்கு அதிகமாக பேசாதன்றது விதி கிடையாது. தேவையான அளவு கூட பேசாத. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மியாக பேச முடியுமோ அவ்வளவு கம்மியாக பேச ஆரம்பி. ஏன்னா எப்போ நம்ம தொடர்ந்து நிறையா பேசிக்கிட்டே இருக்கோமோ அப்போ நம்மளோட குறைபாடுகள் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய பொய்கள் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மள்கிட்ட இருக்கிற முட்டாள்தனம் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையை விட கம்மியாகவே பேசுங்க. கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பல தலைவர்கள் நல்ல தலைவர்களாக இருந்தாலுமே தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எப்படி தோற்கடிக்கப்பட்டாங்க? மக்களாலவே தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. எப்படி மக்களே இவங்களை தோற்கடித்தாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா அவங்க பேசுனதுலேருந்து சில விஷயங்களை மக்களுக்கு தவறாக காட்டி மட்டும்தான் அவங்கள தோற்கடிக்கவே முடியும். அப்போது தேவையை விட கம்மியாக பேசணுன்னா அப்படி காட்டுறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கவே மாட்டோம். உயிரை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதோட பேர் தான் ரெப்புடேஷன், நற்பெயர், புகழ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்லாம் அடுத்தவங்களுக்காகலாம் வேலை செய்யாத, உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய், அடுத்தவன் உன்னை பற்றி என்ன நினச்சா உனக்கு என்ன, புகழுக்கு ஆசைப்படாத, உன்னை பற்றி அடுத்தவன் எதாவது பேசுகிறானா பேசிட்டு போட்டோம், இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மேலே இருக்கிறவங்கள மட்டும் கவனித்து பார்த்துருக்கீங்களா? அவங்கள பற்றி மக்கள் எப்போவுமே நல்லா தான் பேசுவாங்க. அவங்கள மேலே கொண்டு போன மக்கள் என்றைக்குமே அவங்கள நல்லா தான் பேசுவாங்களே தவிர அவங்கள பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. நான் முதல்ல சொன்னது தான் உண்மை அப்படின்னா, மேலே இருக்கிற வாழ்க்கையில் பவரில் இருக்கிற நிறைய பணத்தை சம்பாதித்த நபர்களை பற்றி அவங்கள அப்படி ஆக்கின மனிதர்கள் ஏன் தவறாக பேசுகிறதே கிடையாது. ஏன்னா தவறாக பேசுகிறது உங்களை அழிச்சிரும். அடுத்தவங்களுக்கு இதை நீங்கள் சொல்லித்தரலாம். ஆனால் நீங்கள் பவருக்கு போகணுன்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா உங்களை பற்றி அடுத்தவங்க நல்லா தான் பேசணும். சிலர் தவறாக பேசலாம், ஆனால் நிறைய நல்லா பேசக்கூடிய நபர்களை நீங்கள் உருவாக்கிக்கணும். புகழை என்றைக்குமே அழிச்சிடக்கூடாது. அது இருந்ததுன்னா நீங்கள் பவரில் மேலே போயிட்டே இருப்பீங்க. எதை பண்ணியாவது அடுத்தவங்களோட கவனத்தில் இருந்துக்கிட்டே இருங்க. இங்கே பேட் ஃபேமஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது நல்ல ஃபேமஸ் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ஃபேமஸ்னாலே நல்லது தான். தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சில முக்கியமான நபர்கள் தொடர்ந்து கான்ட்ரோவர்சியில் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. முதல் தடவை நான் கான்ட்ரோவர்சியில் மாட்டலாம், அப்போவே நான் எனக்கு புத்தி வந்துருச்சுன்னா அடுத்த தடவை கான்ட்ரோவர்சியில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுன்றதை யோசித்து செய்வேன். ஆனால் ரெண்டாவது வாட்டியும் நான் மாட்டுறேன். சரி, நான் அவ்வளோ பெரிய புத்திசாலி இல்லைன்னு வச்சுப்போம். ரெண்டாவது தடவை மாட்டினதுக்கப்புறம் எப்படி மூணாவது தடவையும் கான்ட்ரோவர்சி, எப்படி நாலாவது தடவையும் கான்ட்ரோவர்சி, எப்படி 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சியில் நான் மாட்டிக்கிட்டே இருக்கிறேன், எப்படி நியூஸில் எப்போவுமே நான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அதுதான் அங்கே பிளானே. எப்போது நம்மளுடைய பெயர் மக்களுக்கு திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கோ அங்கே அவங்க நம்மளை மறக்க மாட்டாங்க. எப்போ மக்கள் நம்மளை மறக்கலையோ அப்போ தான் நம்மளால் பவரில் இருக்கவே முடியும். இங்கே நீங்கள் நல்ல டைப்பில் ஃபேமஸ் ஆகிறது, கெட்ட டைப்பில் ஃபேமஸ் ஆகிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஃபிலாசபி தான். ஆனால் பவருக்கு போகணும், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா அங்கே ஃபேமஸ் அப்படின்றது மட்டும்தான் இருக்கே தவிர நல்ல ஃபேமஸ் கெட்ட ஃபேமஸ்னு கிடையாது. கவனத்தை எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. எதை செஞ்சாவது அடுத்தவங்களோட கவனத்தை பெற்றுக்கிட்டே இருங்க. அடுத்தவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தவங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வேலையை நீங்கள் வாங்கணும். ஆனால் அந்த வேலையினால் வரக்கூடிய நற்பெயரை,
புகழை, அதனால் வரக்கூடிய கிரெடிட்டை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்களே அந்த கிரெடிட்டை உங்களுக்கு கொடுக்கணும். அந்த வேலையை செஞ்சவங்களே ஆமாம் நீ தான் அப்படின்னு உனக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். அதை எப்படி செய்யணும் அப்படின்றத நீங்கள் கட்டாயம் கற்றுக்கிட்டே ஆகணும். நமக்கு நிறைய விஞ்ஞானிகளை பற்றி தெரியும். தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளவு அற்புதமான விஞ்ஞானி! ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நமக்காக கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கிற இந்த நவீன உலகத்தோட முக்கியமான ஒரு விஞ்ஞானி அவர் தான். ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்பையும் அவர் தான் கண்டுபிடிச்சார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் ஒரு கம்பெனி வச்சுருந்தார், ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி வச்சுருந்தார். அதில் ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் தான் இன்றைக்கி நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெயர் வேணும், ஒரு புகழ் வேணும், ஒரு பவர் வேணும், நிறைய பணம் வேணும் அப்படின்னா அடுத்தவங்களை வேலை வாங்க தெரியணும். அந்த வேலைக்கான கிரெடிட்டை அவங்கள மனதை புண்படுத்தாமல் அவங்களே உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான உங்களுக்கு தந்திரம்ன்றது தெரிஞ்சாகணும். அடுத்தவங்களை எப்போவுமே உங்ககிட்ட வரா மாதிரி வச்சுக்கோங்க. அதற்காக சில பொறிகளை வைக்க முடியும்னாலும் வச்சுருங்க. எப்போ அடுத்தவங்க தொடர்ந்து உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்களோ ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது உதவிக்காகவா இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட எப்போ அடுத்தவங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்களோ அப்போ தான் உங்கள்கிட்ட பவர் அப்படின்றது இருக்கும். பவருக்கு போகணுமா, செய்யவே கூடாத ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆர்கியூமெண்ட். எப்போவுமே இன்னொரு நபர் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் யார் கூட ஆர்கியூ பண்ணுறீங்களோ அவரை விட சிறந்த நபர் நீங்கள் கிடையாது. அவருக்கு நிகரான நபர் மாதிரி தெரியலாம், ஆனால் நியாயமாக பார்த்தா யார் கூட நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்களோ அவங்கள விட கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். சில சமயம் நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப ஒரு சாதாரண ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பார். புதுசாக அரசியலுக்கு வந்த ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்தை பேசியிருப்பார். அரசியலில் முதிர்ச்சி பெற்ற ஒரு நபர் இந்த புதுசாக அரசியலுக்கு வந்த அரசியல் ஞானம் இல்லாத யாரோ ஒரு நபர் பேசின ஒரு விஷயத்துக்கு அதிகமாக ஆர்கியூ பண்ணுறாருன்னா அந்த பெரிய நபரை நம்ம எப்படி பார்ப்போம்? இவருக்கு நிகரானவராக பார்ப்போம். இவரை விட இவர் கீழே அப்படின்ற கூட அப்படி கூட நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அரசியலில் இருக்கீங்க, பவருக்கு போகணும் அப்படின்னா செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்குள்ளே போகாமல் நான் வேறு என்ன செய்யணும்? செயல் மூலியமாக பதிலளிக்கணும். ஏதோ ஒரு நபர் உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண வராங்களா, அதை கண்டுக்காத மாதிரி போங்க. அவங்க ஆர்கியூ பண்ண விஷயம் தவறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அப்போது அவங்க செஞ்சது தவறுன்றதை செயல் மூலியமாக அவங்களுக்கு காட்டிடுங்க. சில சமயம் அடுத்தவங்க ஆர்கியூ பண்ணது சரியாக இருக்கும், அங்கே ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக போங்க. எப்பெல்லாம் அடுத்தவங்க ஆர்கியூ பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதோ அப்போ அது தப்புன்னு நீங்கள் காலரை தூக்கி விட்டுட்டு அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு பதிலாக, ரொம்ப சத்தமாக பேசுகிறதுக்கு பதிலாக அங்கேயும் அதே மாதிரி அமைதியாக போங்க. அப்படி போயிட்டு அவங்க செஞ்சது தப்புன்றதை செயலில் காட்டிடுங்க. அப்படி காட்டினா அடுத்தவங்க சரியாக பேசும்போது நீங்கள் அமைதியாக போகிறத கூட நீங்கள் சரின்றதுனால தான் போகிறீங்கன்ற மாதிரி இந்த உலகம் பார்க்கும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சில பேர் எப்போவுமே சோகமாக இருப்பாங்க. சில பேர் எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா இவனுக்கு மட்டும் எல்லா பிரச்சனையும் வருது, எப்படா இவன் மட்டும் எப்போவுமே சோகமாக இருக்கான், இவன் மட்டும் புலம்பிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கெல்லாம் வேறு எந்த காரணமும் கிடையாது. அவங்களுடைய செயல் தான் காரணம், அவங்க பேசுகிற விஷயங்கள் தான் காரணம். தொடர்ந்து ஏதாவது கான்ட்ரோவர்ஷியலாக பேசி நிறைய பிரச்சனைகளை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கள தவிர்க்கிறது நல்லது. அவங்க கூடவே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் உங்களுக்கும் வரும். அவங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்களும் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தவனால் பவருக்கு போகவே முடியாது. அதனால் இப்படிப்பட்ட பயனற்ற நபர்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்போவுமே அடுத்தவங்க உங்கள் மேலே சார்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. எப்போ உங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கோ அப்போ நீங்கள் அவங்க கண்ணுக்கு நல்லதாக மட்டும்தான் தெரிவிங்க, நல்லவராக மட்டும்தான் தெரிவிங்க. உங்ககிட்ட ஒரு தேவை இருந்ததுன்னா உங்களை ஏமாற்றணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க, உங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான தேவைக்கான பதிலை எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு தேவை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா புதுசாக இருக்கக்கூடிய டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள்கிட்ட இருந்தால் அதை கற்றுக்கணும் அப்படின்னு அடுத்தவங்க நினைக்கணும். புதுசான ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை நிறைய பணம் இருக்கணும். உங்கள்கிட்ட பணம் இருக்கிறப்போ நீங்கள் நல்லவங்களாக தான் தெரிவிங்க, உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. ஏன்னா அந்த பண தேவைன்றது எல்லார்கிட்டையும் இருக்குது. அடுத்தவங்களுக்கு என்ன தேவைன்றதை கண்டுபிடிங்க. அந்த தேவையை உங்கள் கூட நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க. ஒருத்தவனை ஏமாற்றணுன்னா என்ன செய்யணும்? அவனை ஏமாற்றணும்னு நீங்கள் நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. ஒருத்தவனை ஏமாற்றணுன்னா முதல்ல நீங்கள் நேர்மையானவராக இருக்கணும், நிறைய நற்குணம் இருக்கிறவராக இருக்கணும். அது இருந்தால் தான் ஒருத்தவனை ஏமாற்றவே முடியும். அது இல்லைன்னா உங்களால் யாரையுமே ஏமாற்றவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் திருடிட்டு போனவங்கெல்லாம் கெட்டவங்க மாதிரியாக தெரிஞ்சிருப்பாங்க?
உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ 1,00,000 போடு, மாதம் 10,000 தரேன்னு சொல்லுவான். நம்ம என்ன பண்ணியிருப்போம், 1,00,000 அவன் கையில் கொடுத்துருப்போம். ஒரு சந்தேகத்தோடு தான் கொடுத்துருப்போம், ஏமாந்துருக்க மாட்டோம். முதல்ல 5 மாதம் பார்த்துருப்போம், மாதம் 10,000 சொன்ன மாதிரி கொடுக்குறானே, ஓ நேர்மையானவன் தான் போல, நல்லவன் தான் போல அப்படின்னு நமக்கு தோணும். 1,00,000 கொடுத்த இடத்துல சரி இன்னொரு 5,00,000 கொடுப்போம். அப்போவும் அவன் கரெக்டாக அந்த 5,00,000க்கான 50,000 மாதம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். என்ன 1 வருஷமாக கொடுத்துக்கிட்டே இருக்கானே, உண்மையாக நல்லவன் தாயா இவன் அப்படின்னு நம்ம நம்பினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் அவன் நமக்கு 10,000 கொடுக்குறான்னா வெறும் 5,000 தான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள்ட்ட இருந்து காசை வாங்குவோம். நீ ஒரு 10,00,000 கொடு, நீ ஒரு 20,00,000 கொடுன்னு எல்லார்கிட்டையும் காசை வாங்கி ஒரு 100 கோடி ரூபா கொண்டு போய் அவன் கையில் கொடுப்போம். அந்த 100 கோடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவன் எங்கே இருக்கான்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ அவன் உங்களை ஏமாத்தினதுக்கு காரணம் அவன் கெட்டவனாக தெரிஞ்சதுனால கிடையாது. அவன் மேலே ஆரம்பத்தில் வந்த சந்தேகத்தினால உங்களை அவன் ஏமாத்தலை. உங்களை அவன் ஏமாத்தினதுக்கான காரணம் அவன் நல்லவனாக தெரிஞ்சதுனாலையும், ரொம்ப சரியானவனாக தெரிஞ்சதுனாலையும், நேர்மையானவனாக தெரிஞ்சதுனாலையும் தான். அப்போது நீங்கள் அடுத்தவனை ஏமாற்றணும், நான் பவருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக ஏமாத்துறவன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்கக்கூடாது. நல்லவன் மாதிரி இருங்க, நேர்மையானவனாக இருங்க. அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்குறப்ப எப்படி கேட்கணும், ஐயா சாமி இந்த உதவி கொஞ்சம் பண்ணுங்களேன் அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக கேட்க போகிறீங்களா? அப்படி கேட்டால் ரொம்ப வீக்கான நபராக தான் நீங்கள் தெரிவிங்க. சரி நான் வீக்காக கூட தெரிஞ்சுட்டு போகிறேங்க, எனக்கு உதவி தாங்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த உதவியை அவங்க செய்வாங்களா? செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போது உதவி கேட்குறப்ப நான் எப்படி கேட்கணும், முக்கியமாக ஒரு பவருக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு புகழை அடையணும்னு நினைக்கிறேன், என்னை ஒரு பெரிய நபர் மாதிரி காட்டிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உதவி கேட்குறப்ப எப்படி கேட்கணும், உதவியாக கேட்காம அந்த உதவியை நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த உதவி செய்கிறவரை விட நீங்கள் பவரில் இருக்கிற ஒரு மாதிரியே தெரியும். அவர் என்னமோ உங்களுக்கு உதவி பண்ணுறாரு, ஆனால் உதவியை வாங்குகிற நீங்கள் தான் பெரிய ஆள் மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு சினிமாவில் பார்த்துருப்போம், சில அரசியல் கட்சிகள் என்ன பண்ணோம், ஒரு பிஸ்னஸ் கிட்ட எங்களுக்கு நிதி தேவைப்படுது அப்படின்னு கேட்கும். உண்மையாக எங்கள் தேவையில் இருக்கிறது கட்சிகள் தான். அவங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்காகவும் நிறைய அரசியல் செய்கிறதுக்காகவும் காசு தேவைப்படும். அந்த காசை கேட்கறது ஒரு பிஸ்னஸ் கிட்ட கேட்பாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் கிட்ட எப்படி கேட்பாங்க, இந்த காசு எங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் கொடுக்கலன்னா கொடுக்கறதுக்கு வேறு யாராவது இருக்காங்க, யோசித்து பார்த்து கொடுக்கணுமான முடிவு எடுங்க அப்படின்னு ஒரு மிரட்டுற தோணிலேயே கேட்பாங்க. உதவியை அடுத்தவங்கள்ட்ட கேட்குறப்போ நீங்கள் பவருக்கு போகணும் அப்படின்னா உதவியாக கேட்காம அந்த உதவியை செய்கிறது மூலியமாக உனக்கு என்ன நல்லது நடக்கும் தெரியுமா அப்படின்னு உணர வைங்க. அப்படி உணர வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். அந்த உதவினால் நீங்கள் ஒரு சாதாரண நபர், அவருக்கு கீழே நீங்கள் அப்படின்ற ஒரு காட்சியும் வெளியே தெரியாது. நண்பன் மாதிரியே தோற்றமளிக்கணும், ஆனால் ஒரு உளவாளியாக வேலை செய்யணும். மேலே இருக்கிறவங்கள கவனித்து பாருங்கள், அவங்க எப்போவுமே நம்மளுடைய நண்பர்கள் மாதிரியே தான் இருப்பாங்க. நம்மள்கிட்ட நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அப்படின்னு உணர வைக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு உணர வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் என்னோடய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய அண்ணன் தான், என்னுடைய தம்பி தான், என்னோட சகோதரர்கள் தான், என்னோடய நண்பர்கள் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் நம்மளால் நெருங்கவே முடியாது. ஏன்னா இங்கே முக்கியம் நண்பர்களாக இருக்கிறதோ சகோதரர்களாக இருக்கிறதோ கிடையாது, அப்படி தோற்றம் அளிக்கிறது தான். அதை செய்கிறவங்களால் மட்டும்தான் மேலே போக முடியும். அதற்காக நண்பர்கள் மாதிரி தோற்றம் மட்டும்தான் அளிக்கணுன்றது கிடையாது. சில முக்கியமான நபர்கள்கிட்ட நீங்கள் நண்பர்கள் மாதிரி தோற்றம் அளிக்கணும், ஆனால் அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பையாக இருந்து, ஒரு உளவாளியாக இருந்து, அவங்கள்ட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய எதிரியை நீங்கள் அழிக்கணும்னு முடிவெடுத்தால் அந்த எதிரியை முழுமையாக அழிக்கணும். பாதியில் அழிச்சிட்டு போ அப்படின்னு விடுறதோ, இல்லை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னோ, இல்லை கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டு மீதியை நான் விடுறேன் அப்படின்னோ செஞ்சிங்கன்னா அந்த எதிரி உங்களை விட பலசாலியாக மாறி உங்களை தோற்கடிப்பான்றது தான் உண்மை. இதுக்கு சாணக்கியாவுடைய கதையை ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். வரலாறில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. அவமானப்படுத்தப்பட்டு துரத்தடிக்கப்பட்ட எதிரிகள் திரும்ப வந்து நாட்டையே கைப்பற்றுற கதை புதுசு கிடையாது. எதிரிகளை தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ணால், அழிக்கணும்னு முடிவு பண்ணால் முழுமையாக அழிக்கணுமே தவிர பாதியில் விடக்கூடாது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு எல்லா நேரமும் அவைலபிளாக இருக்கவே கூடாது. இவர்கிட்ட எப்போ வேணால் நான் பேசிடலாம், எப்போ மெசேஜ் அனுப்பிச்சாலும் ரிப்ளை பண்ணிவிடுவார், எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்துருவார், எப்போ பார்க்கணுன்னு வீட்டுக்கு போனாலும் இவரை நான் பார்த்துடலாம். இல்லை அடிக்கடி ஆன்லைனில் வந்துக்கிட்டே இருப்பார், சோஷியல் மீடியாஸில் வந்துக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார், இவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருந்தால் உங்களுடைய மதிப்புன்றது குறைஞ்சி போயிடும்.
நீங்கள் பவருக்கு வரணும் அப்படின்னா இந்த ஆப்சன்ஸ்ன்றதை பயன்படுத்திக்கணும். மக்கள் நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ தான் நீங்கள் வரவே செய்யணும். எந்நேரமும் அவைலபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இருக்காது. என்றைக்குமே நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு அடுத்தவங்களால் யூகிக்க முடியாத மாதிரி இருக்கணும். ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா அதே ரூல்ஸில் அதே ப்ரொசீஜரில் தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்களை பார்க்கும்போது இதுதான் ரூல்ஸு, இந்த இடத்துல இதை தான் இவன் செய்யணும், ஆனால் இவன் இதை செய்ய மாட்டான், வேறு ஏதாவது செய்வான் அப்படின்ற மாதிரியான ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி, இவன் அடுத்து என்ன செய்வான்னு யூகிக்க முடியாத மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கணும். நம்ம தோனியே பார்த்துருப்போம். கடைசி ஓவரை கண்டிப்பாக இவருக்கு தான் கொடுப்பாங்க, இவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலர், இவருக்கு தான் கடைசி ஓவர்ன்றது கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ சம்மந்தமே இல்லாத வேறு யாருக்கோ பால் போய் சேரும். இப்படி நம்ம செய்கிறப்போ என்ன நடக்கும்? இப்படி செய்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். நம்மளை அடுத்தவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இவனை யூகிக்கவே முடியாது, இவன் என்ன செய்வான்றது நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம மேலே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயம் எப்போ அடுத்தவங்களுக்கு இருக்கோ அந்த பயத்தை வச்சே அவங்கள உங்களால் தோற்கடிக்க முடியும். அந்த பயத்தை வச்சே நீங்கள் மேலே போயிட்டே இருக்க முடியும், பவரை அடையவும் முடியும். என்னை நான் காப்பாற்றிக்கணுன்னா என்ன செய்யணும்? என்னை சுற்றி ஒரு கோட்டையை அமைச்சு அதுக்குள்ளே போய் தனியாக இருக்கணுமான்னு கேட்டால் அதுதான் உங்களை நீங்கள் அழிச்சிக்கிறதுக்கான ஒரே வழி. என்றைக்குமே உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கோட்டைக்குள்ளே தனியாக போய் உட்காராதீங்க, மக்களுக்கு நடுவில் போய் இருந்துருங்க. மக்கள் கூட இருக்கும்போது, சுற்றி மனிதர்கள் இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். கூட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக எவனோ ஒருத்தவன் அதிலேருந்து என்னை கொன்னுடுவான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தனிமையில் இருக்கிறப்ப தான் நீங்கள் கொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கூட்டத்தில் உங்களுடைய எதிரிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக உங்களுடைய நண்பர்களும் அங்கே இருப்பாங்க. நீங்கள் பவருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு திறனை வளர்த்துக்கிட்டாகணும். நம்ம யார் கூட மோதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சு மோதக்கூடிய திறனை உங்கள்கிட்ட இருக்கணும். தவறான ஆள்கிட்ட பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்போவுமே நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம பவரில் இருக்கோம் அப்படின்றதுக்காக அவனால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிடவே கூடாது. நமக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு நபரும் நம்மளை பழிவாங்கிறதுக்கான கெப்பாசிட்டியோடு தான் இருக்காங்க. அது உண்மையாக எந்த அளவுக்கு அவனால் பழிவாங்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சு தான் அவங்கள்ட்ட நீங்கள் பகைச்சிக்கவே செய்யணும். பவரில் இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. மீறி யாரோ ஒரு நபரை நீங்கள் பகைச்சிக்க போகிறீங்கன்னா அவனுடைய திறன் என்ன, அவனுடைய கெப்பாசிட்டி என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கள நீங்கள் பகைச்சிக்கணும். நேரடியாக யாருக்குமே சப்போர்ட் பண்ணிடாதீங்க. 2 கூட்டம் இருக்குது அப்படின்னா இந்த கூட்டம் தான் எனக்கு அப்படின்னு நேரடியாக சப்போர்ட் பண்ணிடாதீங்க. நடுவுலையே இருக்கிற மாதிரி இருங்க. 2 கூட்டத்துலேயும் மனிதர்கள் தான் இருக்காங்க, 2 கூட்டமும் எனக்கு முக்கியம், இதில் ஒரு சில தவறுகள் நடக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லி இந்த 2 கூட்டத்துக்கு நடுவுலையே இருங்க. எந்த ஒரு கூட்டத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு கூட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஏதோ ஒரு நபர்களை ஏதோ ஒரு குரூப்பில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்புக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக அந்த குரூப்புக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் போகிறதுக்கான நேரம்ன்றது வரலாம். அப்படி போகிறப்போ பாரு இவனுடைய கருத்தையே எத்தனை தடவை இவன் மாற்றிக்கிறான் அப்படின்னு காட்டிடுவாங்க. அதனால எப்போவுமே ஒரு இடத்துல பேசும்போதோ ஒரு இடத்துல நிற்கும் போதோ நடுவில் நிற்க பிளான் பண்ணுங்கள். எப்படி நான் நடுவில் நிற்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்படி நான் நடுவில் நிற்கும் போது என்றைக்கோ ஒரு நாள் போகிறோம், இந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு, சரியான தெளிவுன்றது ஏற்படும். அப்போ தான் நீங்கள் அங்கே போகணுமே தவிர எந்த ஒரு முடிவும் எடுக்காதப்போ நான் ஒரு சைடில் நிற்பேன் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது. ரோட்டுக்கு நடுவில் நெல்லுங்க, லாரி வரும்போது ஓரமாக போய்க்கலாம். அரசியலில் நிறைய முட்டாள்களை பார்க்க வேண்டி வரும். முட்டாள்களை எப்படி கையாளுறது? நீங்களும் முட்டாளாக மாறி தான் கையாளணும். சில சமயம் புத்திசாலிகளை கையாளுறதுக்கு கூட நீங்கள் ஒரு முட்டாளாக மாறியாகணும். எப்போவுமே என்னோடய புத்திசாலித்தனம் எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்றத காட்டிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில சமயம் முட்டாள்களாக காட்சியளிக்கிறது எதற்காக அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் நம்மளை முட்டாள்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்போ, அதிமேதாவியான ஒரு விஷயத்தை நான் செய்கிறப்போ அதை அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. சாதாரண விஷயத்தை நான் செஞ்சுருப்பேன், கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பேன், என்ன அவங்க முட்டாள்னு நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு காரணத்துக்காக நான் செஞ்ச அந்த விஷயமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பை கொடுக்கும். அந்த வியப்பில் நான் செஞ்சது பெருசு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால அவங்களுடைய மனதில் ஈஸியாக இடமும் பிடிக்க முடியும். இதை அப்பப்போ நம்ம பார்த்து கையாளுறது மூலியமாக, அப்பப்போ முட்டாள்தனத்தோடு நடந்துக்கிறது மூலியமாக நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை மிகப்பெரிய புத்திசாலித்தனமாக காட்டிக்க முடியும். சில சமயம் நம்மளை விட ரொம்ப பெரிய ஆட்களை நம்ம சந்திக்க வேண்டி வரும். ரொம்ப மோசமானவனாக இருக்கானே இவன் அப்படின்னு தோணும். அப்போ நமக்குள்ளே ஒரு உந்துதல் வரும். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னோடய கெப்பாசிட்டி என்ன தெரியுமா, நான் என்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா அப்படின்ற ஒரு உந்துதல் நமக்குள்ளேருந்து வரலாம்.
அப்போது நம்மளை விட இவன் மோசமானவன், நம்மளை விட இவன் பெரிய பவர்ஃபுல்லில் இருக்கான் அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அங்கே நம்மளோட ஈகோவை காட்டுறதுக்கு பதிலாக சரண்டர் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். எப்போ சரண்டர் ஆகணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாகணும். இப்படி சரண்டர் ஆகும்போது சில சமயம் அவங்கள்ட்ட நண்பர்களாக இருந்து அவங்க கூடயே பயணிக்கலாம். சில சமயம் சரண்டர் ஆகிட்டேன், ஆனால் அப்போ கூட அந்த யார்கிட்ட சரண்டர் ஆனனோ அவனை தோற்கடிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சரண்டர் ஆகிட்டு அந்த சரண்டரான நேரத்தை பயன்படுத்தி நம்மளுடைய திட்டங்களை தீட்டி அந்த எதிராளியை தோற்கடிக்க முடியும். எப்போ நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்களோ அப்போ உங்கள் மேலே இருக்கிற கவனங்கள் குறைஞ்சிரும். அப்போ உங்கள் மேலே ஒரு எச்சரிக்கையோடையே எல்லாரும் இருந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சரண்டர் ஆகிட்டு அந்த நேரத்தை பயன்படுத்தி எதிரியை உங்களால் தாக்க முடியும். சில சமயம் சரண்டர் ஆகி அவங்க கூட நண்பராக மாறி பயணிக்கணும். சில சமயம் சரண்டர் ஆகி அதையே பயன்படுத்தி நம்மளுடைய எதிரிகளை தோற்கடிக்கவும் செய்யணும். உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய குறிக்கோள்கள் இருக்கலாம். ஆனால் அதற்காகலாம் எல்லா குறிக்கோள்லையும் ஒரே நேரத்தில் நான் வேலை செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிறைய வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்துருக்கலாம், எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு நீங்கள் நினைக்கக்கூட செய்யலாம் அதிர்ஷ்டவசமாக. ஆனால் அதற்காகலாம் எல்லா வாக்குறுதிலையும் ஒரே நேரத்தில் வேலை செய்யக்கூடாது. நீங்கள் கொடுத்ததுலேயே நீங்கள் செய்ய வேண்டியதுலேயே எது ரொம்ப முக்கியமானது, எதை செஞ்சால் உங்களுடைய பெயர் இன்னும் பெருசாகும் அப்படின்றத கவனிக்கணும். அதை கவனித்ததுக்கப்புறம் அதற்காக மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நேரத்தையும் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் பயன்படுத்தணும். ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். அப்போ ரொம்ப நாளாக இவர் எதுவுமே செய்யலையே அப்படின்னு தோணலாம். இல்லை, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சிங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லாம் வந்துடும். அப்போ ஒன்றுத்துக்கும் கிடைக்க வேண்டிய மதிப்பு உங்களுக்கு கிடைக்காது. மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட மதிப்புன்றது கிடைக்கும். அதுக்கு பதிலாக ஒன்றா செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, தொடர்ந்து ஒவ்வொரு இடைவெளியில் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி தெரியும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமான தனியான மதிப்புன்றது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு நல்ல மதிக்கத்தக்க மனிதர் மாதிரி மக்கள்கிட்ட உருவெடுக்கவும் முடியும். நிறைய மக்களுக்கு செய்கிற மாதிரியான தோற்றத்தையும் உங்களால் அளிக்க முடியும். டிப்ளமேட்டிக்காக இருக்கிறது எப்படி, வார்த்தைகளை வைத்து விளையாடுறது எப்படி, எந்த வார்த்தையை எப்படி சொல்லணும், சொன்ன வார்த்தையை எப்படி மாற்றணும், இது தெரியாமல் அரசியலுக்குள்ளே வராதிங்க. இது தெரியாமல் பவர் அடையணும்னு ஆசையே படாதீங்க. எங்கேயுமே உங்களால் பவர் அடைய முடியாது. இது தெரியலன்னா எப்படி பேசணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய தலைவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? முதல் கேள்வி, கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்வீங்க. ரெண்டாவது கேள்வி கேட்குறேன், உங்களுடைய தலைவருடைய ஸ்பீச்சஸ் உங்களுக்கு பிடிக்குமா? சூப்பராக பிடிக்கும், அவருடைய பேச்சுக்கு நான் அடிமை அப்படின்னும் நீங்கள் சொல்வீங்க. நீங்கள் ஒரு 50,000 பேர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் வச்சுக்கிறேன். 50,000 பேரும் ஒரே தலைவரை பற்றி இப்போது சொல்லியிருக்க மாட்டீங்க. எல்லாரும் வேறு வேறு தலைவரை சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு பிடித்த தலைவர். ஆனால் நீங்கள் எல்லாருமே நான் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு ஒரே பதில் சொல்லியிருப்பீங்க, எங்கள் தலைவர் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை உங்கள் தலைவர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசினதுனால தான் உங்களுக்கு அவரை பிடிச்சதோ, அவருடைய செயல்னால உங்களுக்கு அவரை பிடிக்கலையோ அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதுதான் உண்மை. எப்போ நீங்கள் நல்லா பேசுகிறீங்களோ அப்போ தான் உங்களால் ஒரு தலைவனாக உருவாக முடியும். அப்போ தான் உங்களை அடுத்தவங்க நம்பவும் செய்வாங்க. பிளேட்டோ சொல்வார், யார் நல்லா கதை சொல்கிறாங்களோ அவங்க தான் நாட்டை ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு. நல்லா பேச கற்றுக்கோங்க. வார்த்தையை எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறதுன்னு உங்களுக்கு தெரியணும். முன்னுக்கு பின் முரணாக பேசினாலும் ஆமாம் சரியாக தானே பேசுகிறாரு அப்படின்ற ஒரு தோற்றத்தை அளிக்க உங்களுக்கு தெரியணும். தொடர்ந்து உங்களை நீங்கள் மறுவடிவமைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவர் இப்படித்தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்துடக்கூடாது. இவர் இப்படித்தான் அப்படின்னு இருந்ததுன்னா அதை பிடிச்சவங்களுக்கு கூட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் அவர் அப்படி தான் அப்படின்னு போயிடும். ஆனால் அப்பப்போ உங்களுடைய தோற்றத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது ஃபிசிக்கலாகவும் சரி, நீங்கள் செய்கிற செயல் மூலியமாகவும் சரி, உங்களுடைய கேரக்டர் மூலியமாகவும் சரி. இவர் ஒரு மாதிரி புதுசாகிட்டே இருக்காரு, இவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலையே, இப்போ ஏதோ ஒரு புதுசாக இவர்கிட்ட இருக்கே, இவர் சொல்கிறதுல இப்போ ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு தொடர்ந்து புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு அப்பப்போ நீங்கள் புதுசாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அப்பப்போ புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். பவருக்கு போகணும் அப்படின்னா எப்போவுமே உங்களுடைய கையை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், ஆனால் அதை செய்கிறது மூலியமாக அது கடைசியில் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செய்யாதீங்க. அதற்காக அதை நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு இவர் சொல்லலை. அதை நீங்கள் செய்யலாம். ஆனால் அதை எப்படி அரசியல்வாதிகள் செய்கிறாங்கன்னு கவனித்து பாருங்கள். என்னோட அட்மின் பண்ணிட்டான்,
அவன் பண்ணிட்டான், மேனேஜர் பண்ணிட்டான் அப்படின்னு வேறு ஆளை வச்சு பண்ணுங்கள். நீங்களாக எந்த ஒரு செயலியும் எது கான்ட்ரோவர்ஷியலாக அதிகமாக க்ரியேட் பண்ணுமோ அதை நேரடியாக நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்காக அதை செய்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க. நீங்கள் பவருக்கு போக போக அவங்கள எப்படி செய்ய வைக்கணும் அப்படின்றத கற்றுக்கோங்க. அவங்கள அந்த மாதிரி செயல்களை செய்ய வைங்க. சில பேரை மட்டும் மக்கள் கூட்டமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு கல்ட் லைக் ஃபாலோவிங் இருக்கும். எப்படி அவங்களுக்கு மட்டும் அது கிடச்சிது? அது கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்ற தேவை இருக்குது. அந்த தேவைக்கு ஒரு தீனியை கொடுத்தீங்கன்னா உங்களை மனிதர்கள் கூட்டமாக ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்னு தோன்றப்போ கடவுள்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கலாம், இல்லை கடவுள் இல்லைன்றதை கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு புதிய விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை நான் நம்பணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு நபருக்கு நம்புறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த விஷயத்தை நம்புறது மட்டும் இல்லாமல் அதை கொடுத்த உங்களை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு கடவுளாகவே இருப்பீங்க. எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்பணுன்ற தேவை இருக்குது. அவங்களுக்கு அந்த தேவையை எப்படி பூர்த்தி பண்ணுறதுன்னு உட்காந்து யோசிங்க. பொதுவாக பவருக்கு வரணும்னா நிறைய தந்திரங்கள் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது உண்மைதான். ஆனால் அதை வெளிப்படையாக பண்ணக்கூடாது. உங்களை பார்த்தா இவன் தந்திரமாக சூழ்ச்சி பண்ணி இப்போ எல்லாத்தையும் சாதிச்சிட்றான்டா அப்படின்னு யாரும் பெருமையாக சொல்லக்கூடாது. உங்களை பார்த்தா அடுத்தவங்க எப்படி சொல்லணும்னா உங்களோட தந்திரங்களெல்லாம் நீங்கள் பின்னாடி பண்ணிடணும். ஆனால் அடுத்தவங்களுக்கு முன்னாடி ஒரு செயலை செய்கிறப்போ அந்த தந்திரங்களை செயல்படுத்துகிறப்போ போல்டாக ஒரு போராளி மாதிரி தெரியணும். நேரடியாக நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தெரியணும். நேரடியாக வேகமாக நான் ஒரு வேலையை செய்வேன் அப்படின்ற மாதிரி தெரியணும். அப்படி தெரிகிறப்ப தான் இவன் நேர்மையானவன் போல இருக்குது, இவன் பயப்படாதவன், இவன் தான் ஹீரோ அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. தந்திரங்களை பின்னாடி பண்ணிக்கோங்க. ஆனால் செயல்படுத்துகிறப்போ ரொம்ப போல்டாக இப்போ தான் அந்த டிசிஷன் எடுத்தேன், ரொம்ப வேகமான அதை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு தெரியணும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை முடிவு வரைக்கும் சிந்திச்சு பார்த்துட்டு தான் செய்யணும். நான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், அதுக்கு ஒரே ஒரு முடிவுன்றது இருக்காது. ஆயிரக்கணக்கான முடிவுகள் கூட இருக்கலாம். அந்த எல்லா முடிவும் எப்படி போய் முடியும் அப்படின்றத உட்காந்து சிந்திக்கணும், திட்டம் தீட்டணும். எல்லா முடிவுக்கும் நான் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன், எல்லா முடிவுக்கும் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன், இந்த முடிவு வந்ததுன்னா அதை நான் ஏற்றுப்பேனா ஏற்றுக்க மாட்டேன்னா, அது வந்துருச்சுன்னா அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நான் ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு என்னெல்லாம் முடிவு வரும்ன்றதை சிந்தித்து பார்த்து முடிவு வரைக்கும் பிளான் பண்ணி அந்த முடிவு வந்ததுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு செயலில் செய்ய ஆரம்பிக்கணும். எடுத்தோன்னு ஏதோ ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன் அப்படின்னா, அதுவும் முக்கியமாக பவருக்கு போகிறப்போ, ரொம்ப ஃபேமஸில் இருக்கிறப்போ, அடுத்தவங்களோட பார்வையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறப்போ அது மிகப்பெரிய அழிவை நமக்கு கொடுத்துரும். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். நிறைய தந்திரம் பண்ணலாம், நிறைய திட்டங்கள் தீட்டலாம், ரொம்ப கடுமையாக உழைக்கலாம், நிறைய பயிற்சி பண்ணலாம். ஆனால் நீங்கள் செய்கிறத பார்க்குற அடுத்தவங்க என்ன நினைக்கணும்னா, என்னடா இவ்வளவு ஈஸியாக அதை செஞ்சுட்டு போயிட்டுருக்கான் அப்படி தான் நினைக்கணும். நீங்கள் ரொம்ப கடினமாக உழைச்சி அதை செய்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு தெரியவே கூடாது. ரொம்ப சுலபமாக இதை இவன் செஞ்சுட்டானே, ஓகே இவன் பிறப்புலேயே ரொம்ப டேலண்டட் போல், இவன் ரொம்ப கிஃப்டட் போல், நமக்குள்ளெல்லாம் இல்லாத ஏதோ ஒரு விஷயம் இவனுக்குள்ளே இருக்குது போல் அப்படின்னு மக்கள் நினைக்கிறப்ப தான் உங்களை கொஞ்சம் உயர்த்தி வச்சு பார்ப்பாங்க. இவன் நம்மளை மாதிரி தான், ஆனால் ரொம்ப கடினமாக உழைச்சி பயிற்சி பண்ணி தான் இந்த மாதிரி இவன் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவங்களுக்கு நிகரான மனிதராக மட்டும்தான் தெரிவிங்க. அதே நீங்கள் எதுவும் பெருசாக எஃபர்ட்லாம் போடல, சாதாரணமாக செய்கிறதே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்தா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் தன்மைக்கு உயர்த்தி வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போவுமே முடிவு அடுத்தவங்க தான் எடுக்கணும், ஆனால் அந்த முடிவை அவங்கள நம்ம தான் எடுக்க வைக்கணும். நம்ம அடுத்தவங்க ஒரு முடிவு எடுக்கிறப்போ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்றதை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். என்னெல்லாம் முடிவு எடுக்கலாம், இதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது, என்னெல்லாம் பதில் இருக்குது அப்படின்றத நம்ம தான் கொடுக்கணும். ஆனால் அதுலேருந்து ஒன்றா அவங்க எடுத்துக்கணும். இப்படி பண்ணுறது மூலியமாக எல்லா முடிவும் அவங்க தான் எடுத்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமானதாக தான் இருக்கும். நீங்கள் தான் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸை கொடுத்துருப்பீங்க. அது ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அது மூலிமா ஒரு கெட்டது நடந்ததுன்னா நான் எடுத்த முடிவு தான் தப்பு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அதன் மூலிமா என்ன நல்லது நடக்கணுமோ உங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் நடந்துடும். இந்த வீட்டில் அம்மா தோசை சுடவா இல்லை இட்லி சுடவான்னு கேட்பாங்க. தோசை சுடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன், அவங்களும் தோசை சுட்டு கொடுப்பாங்க. நான் பரவாயில்லையே நம்ம கேட்டதை நமக்காக அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்களேன்னு நினப்பேன். ஆனால் உண்மையாக அவங்க என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதுதான் அவங்க செஞ்சுருப்பாங்க. மக்களுக்கு ஏதோ ஒரு ஹீரோ தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கான், மக்களுக்கு ஏதோ ஒரு கதை தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு புனை கதையும் ஒரு கற்பனையும் அவனுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதை பயன்படுத்தி அந்த கதையோட கதாநாயகனாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்களோட ஹீரோ. ஜூலியஸ் சீசர் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்பப்போ மேடை நாடகம் போடுவார், அந்த மேடை நாடகத்தில் ஹீரோவாக நடிப்பார்.
நாட்டோட ராஜா அவர். ஆனால் அப்பப்போ மேடை நாடகங்களில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஏன்னா அப்போ தான் மக்கள் அவரை உண்மையான ஹீரோவாகவே பார்ப்பாங்க. அப்போ ஜூலியஸ் சீசர் எது சொன்னாலும் அதை நம்பவும் செய்வாங்க. அவர் நல்லவர் மாதிரியும் தெரியும், அவர் என்னோட தலைவன் அப்படின்ற ஒரு உணர்வும் அவங்களுக்கு ஏற்படும். 1000 வருஷமாக இப்படி தான் சினிமாவில் நடிக்கிறவங்க ஆட்சிக்கு வர்றது சுலபமான காரியமாக தான் இருக்குது. நீங்களும் கதையோட கதாநாயகனாக மாறுறது மூலிமா உங்களாலையும் பவரை உருவாக்கிக்க முடியும். ஆஃபீஸில் தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அந்த பேசுகிற விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லவனாக ஒரு ஹீரோவாக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் உங்களை பிடிக்க தானே செய்யும். அந்த மாதிரி தான் உங்கள் கூட நிறைய மனிதர்கள் இருப்பாங்க. எல்லார்கிட்டேயும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், உனக்கு என்ன கலர் பிடிக்கும், நீ யாரோட ஃபேன், உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருப்போம்ல. ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு 2 விஷயத்தை உங்கள் கூட இருக்கிற நபர்கள் எல்லார்கிட்ட இருந்தும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இவனோட வீக்னஸ் என்ன அப்படின்றது முதல் விஷயம். இவன்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபரோட வீக்னஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா, அவன்கிட்ட இருக்கிற ஒரு பேராசை என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருந்தா, அவனோட ஸ்க்ரூ நம்ம கையில் இருக்குது, அவனோட சாவி நம்ம கையில் இருக்குது. ராஜாவாக ஆகணும்னா முதல்ல செய்கிறது ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய ஃபேஷனில் எப்போவுமே நீங்கள் ராயலாக தெரியணும். ரொம்ப சீப்பான விஷயங்களை நீங்கள் உடுத்தக்கூடாது. உங்களை பார்க்குற எல்லாருக்குமே இவன் ரொம்ப ராயலான ஆள் அப்படின்ற ஒரு உணர்வை நீங்கள் உண்டாக்கணும். உங்களுடைய ஆடை கரை படிந்த ஆடையாக இருக்கக்கூடாது, கிழிந்த ஆடையாக இருக்கக்கூடாது, சாதாரண நபர்கள் போடக்கூடிய ஆடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்தா இவன் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு தோணணும். நீங்கள் பெரிய ஆளாக இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. அப்படி நீங்கள் ஆடையை உடுத்த ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெரிய ஆளாக ஆகிடுவீங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கும் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கும் சரியான நேரம் அப்படின்றது இருக்குது. அந்த சரியான நேரத்துக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். என்றைக்குமே ஒரு அவசரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பேச போகிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியான நேரம் வரட்டும், இதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த செயலுக்கு எது சரியான நேரம்னு கண்டுபிடிக்க தெரியணும். அந்த நேரத்துக்காக காத்திருக்க தெரியணும். நான் பவருக்கு போயிட்டே இருக்கிறப்போ, நான் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ, பணம் என்கிட்ட இருக்கிறப்போ நான் செய்யக்கூடிய மிக மோசமான தவறு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, என்கிட்ட பவர் இருக்கும் போதும் என்கிட்ட பணம் இருக்கும் போதும் அப்போவும் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இருக்கும். அப்போவும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நபர்ன்றது இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நான் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, என்னால் உன்னை வாங்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா, இந்த பொருளை நான் வாங்கியே தீருவேன், இந்த விஷயத்தை நான் அடைஞ்சே தீருவேன், உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக விக்ரஸாக ஃபைட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி செய்யவே கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, பவருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சில சமயம் தெரிஞ்சதுக்கப்புறம், இவனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அதை அப்படியே விட்டுறணும். பொல்லாதவனில் சொல்கிற மாதிரி இவனெல்லாம் அப்படியே போன்னு விட்டுறணுன்ற மாதிரி, நமக்கு கிடைக்காத விஷயம், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு இருக்கிறப்போ நம்ம ஈகோக்காக போய் கண்ட்ரோல் பண்ணணும், நான் யாருன்னு காட்டணும்னு நினைக்கக்கூடாது. அதை அப்படியே போக விட்டுறணும். அதை விட ரொம்ப முக்கியமாக, அது மேலெலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அவனெல்லாம் நான் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும், அவனெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, அந்த பொருள் மேலாம் எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு அது மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அப்படி செய்கிறப்ப தான் நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்ற உண்மை வெளியே தெரியாமல் இருக்கும். கண் கவர் பிரம்மாண்டங்களை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். நான் பவருக்கு போயிட்டேன் அப்படின்னா அப்படியே இருக்கக்கூடாது. அப்பப்போ ஒரு பிரம்மாண்டமான விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிரம்மாண்டமான போட்டிகள் நடத்தலாம், பிரம்மாண்டமான பந்தயங்கள் நடத்தலாம், பிரம்மாண்டமான வான வேடிக்கைகள் நடத்தலாம். தொடர்ந்து ஜூலியஸ் சீசர் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பார். எதற்காக செய்கிறாங்க? ஏன்னா எப்போ இந்த மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்களை மக்கள் பார்க்குறாங்களோ அப்போ அதை பார்த்து ரொம்ப வியந்து போவாங்க. எப்பா எப்படி இருக்குது பாரு அப்படின்னு வியந்து போவாங்க. ஆனால் அப்படி வியந்து போகிறப்ப அவங்க இன்னொரு விஷயத்தையும் பார்த்து வியப்பாங்க. இதை நமக்காக செஞ்சவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், இதையே செஞ்சுட்டான் பாரு இவன் அப்படின்னு உங்களையும் சேர்த்து வியந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் செஞ்ச செயலை செய்ய போகிறது என்னவோ நிறைய வேலையாட்கள் தான், ஆனால் அது உருவானதுக்கப்புறம் அதை செஞ்சது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து வியப்பாங்க. தாஜ்மஹாலை யார் கட்டியிருப்பா? அதுக்கு யாரோ ஒரு ஆள் பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு ஆர்கிடெக்ட் பிளான் போட்டிருப்பார். நிறைய கொத்தனார் வேலை செஞ்சுருப்பாங்க. நிறைய பேர் அதுக்கு மண்ணள்ளி கொட்டியிருப்பாங்க. ஆனால் தாஜ்மஹாலை கட்டினது யார்? ஷாஜகான். எப்போவுமே அடுத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படியே நடந்துக்கணும். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நம்ம யோசிக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அந்த யோசனையெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. செயல்படுறப்போ அடுத்தவங்க கூட இருக்கிறப்போ அவங்களோட பொருந்தி போகிற மாதிரி இருக்கணும். பி லைக் அ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா ரோமன் மாதிரியே நடந்துக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கா? ஆமாங்க, கடவுள் நம்பிக்கை எனக்கும் ரொம்ப அதிகங்க அப்படின்னு சொல்லணும். மக்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லையா?
கடவுள்லாம் யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். மக்களுக்கு ஏதோ ஒரு ஆளை பார்த்தா வெறுப்பாக இருக்கா, அவன் மோசமானவங்க அப்படின்னு சொல்லணும். யாரோ ஒரு நபரை மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்களா, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்க அப்படின்னு சொல்லணும். மீன் பிடிக்கணும் அப்படின்னா முதல்ல குட்டையை குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீன்லாம் தூங்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், குட்டையை குழப்பி விட்டால் தான் அது சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளால் அதை பிடிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் பவரில் இருக்கணும்னா அடிக்கடி நிறைய குழப்பங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே அமைதியான சூழல்லையே இருந்ததுன்னா அங்கே மக்கள் உங்களை மறந்துடுவாங்க, இல்லை நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு விஷயத்தை கண்டும் பிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே நிறைய குழப்பங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். குழப்பங்களை உருவாக்கும் போது தான் உங்கள் கூட இருக்கிறவங்கள திசை திருப்ப முடியும். அவங்க திசை திரும்பினா தான் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யவும் முடியும். எப்போவுமே ஃப்ரீயாக எந்த ஒரு சாப்பாட்டையும் சாப்பிடாதீங்க. யாரோ ஒரு நபர் உங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேவர் நீங்கள் செஞ்சாகணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் ஃப்ரீ லஞ்ச் அப்படின்றது கிடையாது. யாரோ ஒரு நபர் நீங்கள் வெளியே போகிறப்போ உங்களுக்கு ஒரு உணவு வாங்கி தராரு அப்படின்னா அதன் மூலியமாக உங்கள்கிட்ட இருந்து ஆக வேண்டிய வேலை அப்படின்றது இருக்குது. அதனால அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்த உடனே காசு கொடுங்க அப்படின்னு சொல்லலை. அவங்க உங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா நீங்கள் உடனடியாக கைமாறா ஏதாவது ஒன்று அதே நேரத்தில் செஞ்சுருங்க. அப்படி செய்யும் போது தான் அதற்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்ட நபராக இருக்க மாட்டீங்க. இங்கே நான் உணவுன்னு சொன்னேன், ஆனால் இது உணவுக்கு மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு ஒரு ஃபேவர் செய்கிறாங்கன்னா அந்த ஃபேவரை செஞ்சோன்னு அவங்க மறக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஃபேவரோட சூடு குறையிறதுக்கு முன்னாடி திரும்பி ஒன்று செஞ்சுருங்க. அப்படி செஞ்சிங்கன்னா அங்கே நீங்கள் கடமைப்பட்டவராக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டிய தேவைன்றது இருக்காது. பவருக்கு வரணுன்னா கடமைப்பட்டவனாக இருக்கவே கூடாது. எப்போவுமே இவர் தான் என்னோடய ரோல் மாடல், அவரை மாதிரியே நான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நபரை அப்படின்னா அந்த நபர் இப்போ இல்லாதவராக இருக்கணும். பல 100 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவராக இருக்கலாம், இல்லை சில டிகேட்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்தவராக இருக்கலாம். அங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் சமகாலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். அவரை பார்த்து தான் நீங்கள் பவர்ஃபுல்லான ஆளாக ஆகணுன்ற முடிவை கூட எடுத்துருக்கலாம். ஆனால் அதுக்காகலாம் அவரை பார்த்து தான் நான் வந்தேன், அவரை மாதிரி தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆரம்ப காலத்தில் அவரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அவரை மாதிரி நான் ஆக போகிறேன், அவர் தான் என் ரோல் மாடல் அப்படின்னு. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அவர் என்னோடய ரோல் மாடல்லாம் கிடையாது, அவர் என்னோட காம்படிஷன் அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும். உங்கள் கொள்ளையில் நிறைய ஆடு மேயுதுன்னா ஒரு ஆடாக கம்பெடுத்து அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஆட்டெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு வந்தான்ல அவனை கல்லெடுத்து அடிங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் இருக்கலாம். கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்த்தா இந்த எல்லா மனிதர்களையும் தலைமை தாங்கி உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காக அனுப்பி வச்ச ஏவி விட்ட ஒருத்தமாக இருப்பான். அந்த தலைவனை தான் நீங்கள் தாக்கணுமே தவிர அந்த தலைவன் சொன்னதை கேட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக வந்த தொண்டர்களை நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா தொண்டர்கள் யாருக்கு தொண்டர்களாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கும் தொண்டர்கள் தான். அவங்கள நீங்கள் உங்கள் பக்கம் இழுத்துக்கணுமே தவிர அவங்கள அடித்து துரத்தக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் இதயம்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். இதயம் அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸை இங்கே நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே ஏதோ ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே எமோஷனல் வீக்னஸ் அப்படின்றது இருக்குது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, நான் ஒரு மிடில் கிளாஸ் தெரியுமா, நான் ஒரு நாள் வாழ்கிறதும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நான் எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமா, இப்படின்லாம் நீங்கள் சில சமயம் சொல்கிறது மூலியமாக அவங்களுடைய இதயத்துக்குள்ளே கருணைக்குள்ளே உங்களால் போக முடியும். அப்படி போனால் உங்களுடைய வெற்றியை யாராலையும் அளிக்க முடியாது. எதிரிகளை தோக்கடிக்கிறதுக்கு எதிரி மாதிரியே நடந்துக்கணும். சில சமயம் எதிரி செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களும் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதிரிக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றதே புரியாது. அவங்க என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதே தான் நீங்களும் செய்ய போகிறீங்க அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் உங்களுடைய உண்மையான பிளானை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மாற்றத்தோட தேவையை பற்றி பேசிக்கிட்டே இருங்க. நம்ம ஊரில் எவ்வளவு மாற்றம் தேவை தெரியுமா, நமக்கு மத்தியில் எவ்வளவு மாற்றம் தேவை தெரியுமா அப்படின்றத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. ஆனால் மாற்றத்தை கொண்டு வந்துடவே செய்யாதீங்க. மக்களுக்கு மாற்றத்தை பற்றி பேசினா அவ்வளவு பிடிக்கும், புரட்சிகரமாக பேசினா அவ்வளவு பிடிக்கும். நான் எந்தெந்த மாற்றங்களெல்லாம் கொண்டு வர போகிறேன் தெரியுமா, ஏன் மாற்றங்கள் முக்கியம் தெரியுமா, மாற்றங்கள் வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு பேசுகிறப்போ மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கும். இப்போ ஒரு சாதாரண விஷயம் மாதிரியே போயிட்டு இருக்கிறது திடீர்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு ரசிப்பாங்க, அதை கவனிப்பாங்க. ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா எல்லா மாற்றமும் கஷ்டமான விஷயந்தான். அந்த கஷ்டத்தை தான் கவனிப்பாங்களே தவிர நீங்கள் கொண்டு வந்த மாற்றத்தை கவனிக்கவே மாட்டாங்க. இவன் என்னை கஷ்டப்படுத்திட்டான்ப்பா அப்படின்னு அது நெகட்டிவாக தான் போய் முடியும். அதனால் நான் என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வருவேன் தெரியுமா அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. மாற்றத்தோட தேவை ஏன் இருக்குது தெரியுமா, எவ்வளவு தேவை இருக்குது தெரியுமான்னு பேசுங்க. மாற்றம் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமான்னு பேசுங்க. ஆனால் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்துடாதீங்க. எப்போவுமே நான் பர்ஃபெக்டான ஆள், என்கிட்ட பிழைகளே இல்லை அப்படின்ற ஒரு தோற்றத்தை அழிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. யாரை நம்ம சந்தேகப்படுவோம் தெரியுமா, என்னடா இவன் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கான், இவன்கிட்ட ஒரு பிழையும் இல்லையே, அப்போ இவன்கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிறான் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும்.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அந்நியமாகவும் நம்ம தெரியக்கூடாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம மக்களுக்கு நடுவில் இருக்கிறப்ப தான் சேஃபாக இருப்போம். அதனால் இங்கே சரியான அளவில் இதை கண்டுபிடிச்சாகணும். ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கக்கூடாது, அதற்காக மக்கள் அளவுக்கு இறங்கியும் போகக்கூடாது. அப்பப்போ சின்ன சின்ன பிள்ளைகளை காட்டுறப்போ இவன் ஒரு மனிதன் தான்றதையும் நாம வச்சுப்பாங்க. மற்ற நேரங்களில் உங்களை கடவுளாகவும் பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம மேலே போயிட்டே இருக்கிறப்போ எங்கே நிறுத்தணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். நிறுத்தாமல் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளை நிறுத்த வைப்பாங்க. அந்த இடத்துல அது மிகப்பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக தான் போய் முடியும். நம்ம எதை வேணால் செய்யலாம், ஆனால் எங்கே நிறுத்தணுன்றது நமக்கு தெரியணும். அது தெரியலன்னா கண்டிப்பாக அது பிரச்சனை தான். ஹர்ஷத் மேத்தா மாட்டிக்கிட்டார், ஆனால் லக்கி பாஸ்கர் மாட்டவே இல்லை. அதற்கு காரணம் லக்கி பாஸ்கருக்கு தெரியும் நான் எங்கே நிறுத்தணும் அப்படின்றது. எப்போவுமே நிலைத்து இருக்காதீங்க, இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்ம்லெஸ்ஸாக இருங்க. எதுக்கு வேணாலும் வளைஞ்சு கொடுத்து போகிற மாதிரி இருங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகள், செய்கிற செயல் எப்படி இருக்கணும்னா, நாளைக்கு நம்மளோட நோக்கம் மாறினாலோ நம்மளோட குறிக்கோள் மாறினாலோ இப்போ நம்ம செஞ்சது அதுக்கு அகைன்ஸ்டாக போயிடக்கூடாது. அப்போவும் இப்போ நான் செஞ்சது இதுக்காகத்தான் அப்படின்னு மாற்றி அமைக்க தெரியணும். அப்படி கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் ஃபார்ம்லெஸ்ஸாக எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. ஏதோ ஒரு நபரை பற்றி நான் பேசுகிறேன்னா அவன் ஒரு இது அதுன்னு நான் பேசிட்டேன்னா நாளைக்கு அவங்க கூட போய் சேர முடியாது. அதற்கு பதிலாக அவங்களையும் அண்ணன் ரொம்ப நல்லவர் தான், ஆனால் அவர் இப்படி ஏன் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல, அதில் நான் கண்டிப்பாக எதிரியாக தான் இருக்கேன், அந்த விஷயத்தில் அவரை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி சொல்லி வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு அதே அண்ணன்கிட்ட போய் சேர்றப்போ அண்ணனை நான் அப்போ சரியாக புரிஞ்சிக்கல, இல்லை அந்த சூழலில் அண்ணன் சொன்னது அப்படி இருந்தது, இப்போ எனக்கு உண்மை புரிஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அதனால் எப்போவுமே ஃபார்ம்லெஸ்ஸாக இருங்க. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் இந்த செயலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்னன்னு யோசிங்க. அந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட்டுக்கு நான் போக வேண்டிய தேவை ஏற்பட்டால் இப்போ நான் சொன்னதை எப்படி என்னால் மாற்ற முடியும், எப்படி நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு பேசுகிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருங்க. 18 விதிகளையும் இப்போ நான் சொல்லிட்டேன். இதை கவனித்த உங்களுக்கு ரொம்ப மோசமான விஷயத்தை சொல்லி தந்துட்டு இருக்கானே அப்படின்னு தோணியிருக்கும். அது சரிதான், அது மோசமாகவும் இருக்கலாம், சில சமயம் நல்லதாகவும் இருக்கலாம். அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு விஷயத்த நான் கேட்குறேன், இப்போ நான் சொன்ன எல்லாமே நடக்குதா இல்லையா? உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இப்படிப்பட்ட டெக்னிக்ஸை பயன்படுத்துகிறாங்களா இல்லையா? உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறாங்களா இல்லையா? சில சமயம் சில அரசியல்வாதிகள் இதை செய்கிற மாதிரி நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, உணர்ந்திருக்கீங்களா? ஒருவேளை இதுக்கெல்லாம் ஆமாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு தோணுதுன்னா அப்போது இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாகணும். இந்த 48 விதிகளும் தெரியும் போது தான் இதெல்லாம் செய்கிறவங்களை நம்மளால் அடையாளம் காண முடியும். அடையாளம் கண்டு என்ன பண்ண போகிறோம்? அவங்கள உடனடியாக ஒதுக்க போகிறோமா? கிடையாது. அடையாளம் கண்டுறது அவங்க இதை செய்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் இதை செஞ்சு பவருக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம உருவாக்கணும். ஸோ இதை செய்கிறது மூலிமா பவர் கிடைக்குமானா கிடைக்கும், அது ஃபேக்ட். ஆனால் அது சரியாக தப்பான்றது அந்த பவர் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அந்த பவரை வச்சு அப்படின்றத பொறுத்து தான் அமையுது. இங்கே ஃபிலாசபியில் 2 ஃபிலாசபி இருக்குது. நம்ம ஃபிலாசபி பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஃபிலாசபியை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று இன்டென்ஷன் பேஸ்டு ஃபிலாசபி, இன்னொன்று கான்சிக்வன்ஸ் பேஸ்டு ஃபிலாசபி. இன்டென்ஷன் பேஸ்டுனா என்னோடய நோக்கத்தை பொறுத்து நான் செய்கிறது சரியாக தவறான்னு சொல்கிற ஒரு சில தத்துவங்கள். இன்னொன்று நீ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போ, நான் செஞ்சதோட விளைவுகளை பொறுத்து நான் செய்கிறது சரியாக தவறான்னு சொல்லக்கூடிய ஃபிலாசபி. இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுற ஃபிலாசபி என்ன? நம்ம எல்லோரும் பேசும்போது இன்டென்ஷன் பேஸ்டாக பேசுவோம். எப்படிலாம் யோசிக்கணும் தெரியுமா, எப்படிலாம் சிந்திக்கணும் தெரியுமா, எப்படிலாம் நல்லவனாக இருக்கணும் தெரியுமான்னு பேசுகிறதெல்லாம் சரிதான். ஆனால் உண்மையாக நடைமுறையில் இருக்கிறது விளைவுகளை வச்சுன ஃபிலாசபி தான். கோர்ட்டில் போயிட்டு சார் நான் அவனை அடிச்சிட்டேன் சார், ஆனால் அடித்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா சார்னு கேட்டால் அடிச்சியா இல்லையா ஜெயிலுக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நீ எதுக்காக அடிச்சன்ற கேள்விலாம் கிடையாது. நீ செஞ்சது தப்பு சரின்றது தான் இன்றைக்கி நம்மளோட கோர்ட்டே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நோக்கத்தை வச்சு நமக்கு எதுவும் செய்கிறது கிடையாது. அப்போது அதற்காக நோக்கமே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நோக்கம் சரியானதாக தான் இருக்கணும். ஆனால் நோக்கத்தை நம்மளால் தான் கண்டுபிடிக்க முடியலையே. என் நோக்கம் சரி தான், நான் வீடியோ போடுறதோட நோக்கம் சரி தான். உங்களுக்கு நான் வீடியோ போடுறதோட நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் எல்லாரையும் அறிவார்ந்த சமூகமாக மாற்றுறது தான் என் நோக்கம். இப்போ நான் சொன்னது உண்மையாக பொய்யா? என்னை பிடிச்சவங்களுக்கெல்லாம் உண்மை, என்னை பிடிக்காதவங்களுக்கு யூடியூப்பில் காசு வருதுன்னு போடுறான். இது ரெண்டுத்தில் எது உண்மை எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் எதை வேணால் சொல்லலாம், ஆனால் அது உண்மையா பொய்யா அது உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அப்போது ஒரு நபரை ஜட்ஜ் பண்ணுறப்போ அவனோட நோக்கத்தை வச்சு நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போது அவனோட செயலை வச்சு தான் நான் ஜட்ஜ் பண்ணணும். நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயா, காசு கூட பண்ணு, ஆனால் நீ பேசுகிறது மக்களுக்கு பயனுள்ளதாக தானே இருக்குது, பண்ணிட்டு போ அப்படின்னு நீங்கள் என்னை விட்டுறீங்கன்னா அதுக்கு காரணம் நான் செய்கிற செயல் தான். இந்த 48 விதிகளும் அப்படி தான். இந்த 48 விதிகள் பார்க்குறதுக்கு தவறானதாக தான் இருக்கும், தவறானதும் தான் கூட. ஆனால் இதெல்லாம் உண்மையாக இருக்கிறப்போ இதோட விளைவு என்ன அப்படின்றது தான் பார்க்கணும். நான் இதில் ஏதோ ஒரு விதியை கடைபிடிக்கிறேன்,
அதை கடைப்பிடிக்கிறதுனால இந்த உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்குதுன்னா அப்போது அங்கே அது தவறாக முடிகிறது கிடையாது. அப்போது எந்த ஒரு செயலுக்கும் அந்த செயலுக்குள்ளே அது நல்ல செயல் கெட்ட செயல் அப்படின்ற விளக்கம் கிடையாது, ஒரு கரு கிடையாது. அந்த செயலால் என்ன விளைவு ஏற்படுதோ அதை வச்சு தான் அந்த செயல் நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த விதிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு சில முக்கியமான காரணம் இருக்குது. முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்கள்கிட்ட இதை வச்சு யாராவது மேனிப்புலேட் பண்ணால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். களவும் கற்று மறன்னு சொல்லுவாங்க. களவை கற்று மறக்கக்கூடாது, களவை கற்று ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தவன் திருட வந்தான்னா அவனை எப்படி சமாளிக்கிறது, அவன் திருடாத மாதிரி எப்படி பொருளை வைக்கிறதுன்னு நமக்கு தெரியும். அதனால் இதை நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டாவது, இதை நான் வாழ்க்கையில் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் பயன்படுத்துங்க. ஆனால் அதன் மூலியமாக நல்ல செயல்களை செஞ்சிங்கன்னா, நல்ல விளைவுகளை உருவாக்குனீங்கன்னா அப்போவும் இது சரிதான். ஸோ அதனால தான் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. புத்தகம் எழுதுகிறப்போ இந்த புத்தகத்தை படிக்கிறவன் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது, என்னை கெட்டவன் மாதிரி பார்த்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நான் உண்மையை சொல்ல போகிறேன், என்ன நடக்குதுன்றதை சொல்ல போகிறேன். அதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸை காட்டுவேன், வரலாற்று நிகழ்வுகளை, அரசியல் நிகழ்வுகளை நான் காட்டுவேன் அப்படின்னு ஒரு தைரியம் வருதில்ல. அதுக்காகவே நம்ம ராபர்ட் க்ரீனை பாராட்டி ஆகணும். அதனால மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் 48 விதிகளை பேசுகிறப்போ அதுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடோடு இருக்கிறப்போ அப்படியே விட்டேன். சில விஷயங்கள் ரொம்ப நெகட்டிவாக உங்களுக்கு தோணியிருக்கும், என்னடா இவ்வளோ மோசமானதாக இருக்குது அப்படியே சொல்கிறான், மக்களுக்கு சொல்லித்தரான்னு. அங்கே இதை ஏன் செய்யணும் தெரியுமா, இதை எப்படி தெரியுமா நல்லதாக செய்யலாம், இதையும் நல்லதாக எப்படி பார்க்கணும் தெரியுமான்னு பேசியிருக்க முடியும். ஆனால் அங்கே நான் பேசாமல் இருந்ததுக்கு காரணம், இந்த ஆத்தரே அவருடைய புத்தகத்தை நெகட்டிவ் ஷேடில் பார்த்துட்டு போ, ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஃபிலாசபி தான் இருக்குது, இதை நீ எதுக்கு பயன்படுத்துறியோ அதை பொறுத்து தான் இது நல்ல புத்தகமாக கெட்ட புத்தகமாக அப்படின்றது அமையும் அப்படின்ற ஒரு ஃபிலாசபியில் பண்ணியிருக்கிறப்போ இந்த வீடியோவையும் நான் அப்படி தான் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் ஆரம்பத்துலேயும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல, பேசிக்கிட்டே இருக்கும் போதும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல. ஆனால் கடைசியில் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஜஸ்டிஃபிகேஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.